In progress. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சி குறித்ததான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ 1000 years குறித்து நம்ம அநேக கோணத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல கடந்த வாரம் நம்ம என்ன பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 years குறித்ததாக சங்கீதங்கள்ல எங்கெங்க இருக்கு, சங்கீத புஸ்தகத்துல எந்தெந்த சங்கீதத்துல அதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பார்த்தது. ஸோ அதன் அடிப்படையில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்பாக ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர் டெட் ஸ்மித் அப்படின்னு ஒரு சகோதரர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வை கொடுத்திருக்காரு. அந்த தீர்வை குறித்துதான ஒரு சின்ன ஆராய்ச்சி கட்டுரை என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்து எழுதியிருக்காரு. சோ நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு சங்கீதத்தை நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்க்க போறோம். பட் இப்போ இந்த வாரத்துக்கு மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சில பாயிண்ட்ஸ் பிரதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து பேசியிருக்காரு. 1000 years அப்படின்னு சொன்னோம்னாலே அதுல கான்ட்ரவர்சியான வசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யாரை குறித்து சொல்லக்கூடிய வசனம்? சபையை குறித்து சொல்லக்கூடிய வசனம். சோ அப்படின்னா சபையானது இயேசு கிறிஸ்து கூட முழு 1000 வருஷம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் பண்ணும் இந்த உலகத்தை. சபையானது இயேசு கிறிஸ்து கூட முழு 1000 வருஷத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுகை செய்ய போறாங்க. அதனால 1000 ஆண்டு அரசாட்சி என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கல. ஏன்னா சபை வகுப்பர் இன்னும் பூமியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்பாத சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை என்ன பண்ணுறதா இருக்கு. பட் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தெளிவா புரிந்து கொள்வதற்கு ஒரு இடியோமேட்டிக் சொல்யூஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல இடியம்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சில விஷயத்த என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சொல்லுவோம். அது தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவகம். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு உருவகத்தின் மூலமாக ஒரு தீர்வு அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரு. அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு உருவகத்தின் மூலமாக ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே 1000 ஆண்டு அரசாட்சி குறித்துதானே இந்த ஒரு கட்டுரையை நம்முடைய அன்பு சகோதரர் டெட் ஸ்மித் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. சோ அதை ஒரு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தோணுச்சு. அதான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய பாடத்துல வந்து ஷேர் பண்றோம். பட் நம்ம இந்த ஒரு கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம ஏற்கனவே பார்த்து சில காரியங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் 1000 years அப்படின்ற வார்த்தை பைபிள்ல 3 இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. ஒண்ணு 90ஆம் சங்கீதம், இன்னொன்னு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், மற்றொன்று வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம். 3 இடத்துலயும் 1000 years அப்படின்ற வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த 3 இடத்துல வரக்கூடிய 1000 years சும்மா ஒரே காலப்பகுதியை தான் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்தோம். அந்த ஒரே காலப்பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியானது முழுவதுமாக சமாதானத்துக்குரிய ஒரு காலப்பகுதியே இருக்குமா அப்படின்னு வேதம் சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். அநேக பாடத்துல என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 years 2 பகுதியா பிரிக்கலாம். ஒரு பகுதி ட்ரபிள், இன்னொரு பகுதி பீஸ். அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முதல் பகுதி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வேதம் அநேக இடத்துல தெளிவா சொல்றதை நம்ம பார்த்துட்டோம்னா அது உபத்திரமா தான் இருக்கும்.
மகா உபத்திரவத்துக்கு அப்புறமாக தான் வெளியரங்கமான ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் போதுதான் சமாதானத்துக்குரிய காலப்பகுதி 1000 இயர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கோம். ஆனாலுமே ஆனாலுமே அநேகருக்கு சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயமே 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்னு வந்துட்டா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தான். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படின்னா இந்த வசனம் எந்த வகுப்பார பத்தி பேசுதுன்னா, கிறிஸ்துவின் சபையை பத்தி பேசக்கூடிய வசனம் அப்படின்னு இந்த வசனத்தை எடுத்து படிக்கும்பொழுது ரொம்ப தெளிவா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புரியுது. இந்த இடத்துல அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அப்படின்னு யார் சொல்றாருன்னா யோவான் சொல்றாரு. அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தெளிவா இந்த வசனம் யாரை பத்தி தான் பேசுதுன்னா கிறிஸ்துவின் சபையை பத்தி பேசக்கூடிய இந்த ஒரு வசனம் எப்படி கடைசியா முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் இருக்கிறதுனால என்ன சகோதரர்கள் எடுத்துக்கிறது உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா சபை முழு 1000 வருஷம் என்ன பண்ணோம், ஆளுகை பண்ணோம். அப்படின்னா சபை இன்னும் பூமியில தான் இருக்குது, அதனால இன்னும் 1000 ஆண்டு அரசாட்சி என்ன ஆகல, ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. பட் இந்த வசனத்திற்கான விளக்கத்தையே நம்ம ஒரு தனி பாடமா ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாள்றதுன்னா என்னன்றதுக்கு ரொம்ப ஆழமா இதே வசனத்தை எடுத்து தனியாவே இதே 1000 ஆண்டு அரசாட்சி குறித்தான வகுப்புல ஏற்கனவே என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஏற்கனவே என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். சோ அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த வசனத்துல அடுத்தது 5ஆம் வசனம் தமிழ் பைபிள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை அப்படின்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தை ஸ்பியூரியஸ். அந்த சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எடுத்து இந்த வசனத்தை படிச்சோம்னா இந்த வசனம் எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள், இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு முடியும். அப்படின்னா இந்த வசன பகுதி எப்படிதான் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு முடியுது. அப்படின்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நாம புரிந்து கொள்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு வசன பகுதி தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படின்றது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு நல்லா தெரியும், சிருஷ்டிப்பின் வாரத்துல 7வது நாளுடைய காலப்பகுதி எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா நாம உடனடியா சேட் பாக்ஸ்ல போட்டுருவோம். என்னன்னு போடுவோங்க, சிருஷ்டிப்பின் வாரத்துல 7வது நாளுடைய காலப்பகுதி எவ்வளவுன்னு கேட்டோம்னா அது ரொம்ப கிளியரா என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். சோ மொத்தம் அது எவ்வளவு காலப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக அது 7000 வருடங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 7000 வருடங்கள் அப்படின்னு பார்க்கணும். அதுல கடைசி 7வது நாள் தான் கடைசி நாள் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா அந்த 7வது 1000 வருஷம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது சிருஷ்டிப்பின் நாள்ல 7வது நாள் இருக்கு இல்லையா, அந்த 7வது நாளுடைய காலப்பகுதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 வருஷம். அந்த 7000 வருஷத்துல கடைசி 1000 வருஷம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு தான் பைபிள் ஓய்வு நாள் அப்படின்னு இன்னொரு பேர் கொடுக்குது. 7ஆம் நாள் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலப்பகுதியை குறித்து தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறோம். கடைசி நாள் அப்படின்னு சொல்றது எதை பத்தி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து தான் அடையாளப்படுத்துது. எப்படி பிரதர் கடைசி நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். கடைசி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனாவது நாள் தான் கடைசி நாள்? 7வது நாள் தான் கடைசி நாள். சோ அப்படின்னா இந்த 7வது நாள்ல தான் கிறிஸ்து ஆளுகை செய்யறார் அப்படின்றத பார்க்கணும். சோ இந்த 7வது நாளுக்குள்ளதான் ஒட்டுமொத்த உலக ஜனம் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா உயிரோட எழுப்ப போறார் அப்படின்றது என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நமக்கு நல்லா தெரியும், லாசரு
மரித்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிச்சோம்னா வாசிக்கலாம். யோவான் யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். சோ இந்த அம்மா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்த்தாள் மட்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட எழுந்து பேச போகுது. அப்படி பேசி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்னா மரிச்சே இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வாசிங்க. வசனங்கள் 23 மற்றும் 24. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றார். பட் இந்த அம்மா என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு. அப்படின்னா இந்த அம்மா பேசுறது வேற, ஆண்டவர் பேசுறது வேற. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்பவே அவனை உயிர்த்தெழுப்புவேன் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆனா மார்த்தாள் என்ன நினைச்சுக்கிட்டுன்னா, கண்டிப்பா அவர் திரும்பி உயிரோட வரப்போறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மார்த்தாளுக்கு நல்லா என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த இடத்துல மார்த்தாள் லாசரஸ்னுடைய இந்த உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறது, கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் நடக்கும், அதுல லாசரஸ் உயிரோட வருவார்னு எனக்கு தெரியும் மார்த்தாள் சொல்றது எந்த உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது? உலக உயிர்த்தெழுதலை பத்தி பேசுதா, சபைக்கான உயிர்த்தெழுதலை பத்தி பேசுதா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? வேர்ல்ட்லி ரெசரக்ஷனை பத்தி பேசுதா, சர்ச்சுடைய ரெசரக்ஷனை பத்தி பேசுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? பதில் போடுங்க நீங்க சாட் பாக்ஸ்ல. என்ன பதில்? எந்த ரெசரக்ஷனை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லி ரெசரக்ஷனை பத்தி என்ன பண்ணுதுன்னா பேசுது. அப்படின்னா உலக ஜனத்தினுடைய உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குமா? உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குமாமா? கடைசி நாள்ல நடக்குமா? கடைசி நாள்ல நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? 7வது நாள்ல நடக்கும். கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி என்கிற அந்த கடைசி நாள்ல தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கணும். சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வசனம் எடுத்து படிச்சோம்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்படின்னா யோவான் 6:44 என்ன சொல்லுதுன்னா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல யோவான் 6ஆம் அதிகாரம் 44ல எதனுடைய யாருடைய உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? சபையினுடைய உயிர்த்தெழுதலை பத்தியா அல்லது உலக ஜனத்தினுடைய உயிர்த்தெழுதல் பத்தியா அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் யாருக்கு அடையாளப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது சபையை அடையாளப்படுத்துது. அப்படின்னா சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்போமா? சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, கடைசி நாளில் நான் அவனை எழுதுவேன் அப்படின்ட்டு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். 39ஆம் வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்குது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த இடத்துல சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சிக்கு உள்ளையா அல்லது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்னாடியேவா? பிஃபோர் த 1000 இயர்ஸா, வித்தின் த 1000 இயர்ஸ்? சபையினுடைய உயிர்த்தெழுதல் டைரக்டா நமக்கு எப்ப நடக்கும் வசனத்துல நம்ம ஆண்டவர் அவருடைய வாயின் வார்த்தையிலே சொல்லியிருக்காரு. பிஃபோர் 1000 இயர்ஸா அல்லது வித்தின் 1000 இயர்ஸா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா நமக்கு டைரக்டாவே வசனம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்குது. ரசூல் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த லாஸ்ட் டே அப்படின்றதுக்கு
the 7th of the great week of 1000 year days, the millennial day அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த கடைசி நாள் என்பது 1000 ஆண்டு அரசாட்சியை தான் அடையாளப்படுத்துது. இன்னும் சந்தேகமா இருந்தா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் வாசிக்கலாம். 54ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதுவும் யாரை பத்தி சொல்லக்கூடிய வசனம் தான் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையை பத்தி சொல்லக்கூடிய வசனம் தான். ஏன்னா சபை மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை என்ன பண்ணுறது பாத்தீங்கன்னா பானம் பண்றது. அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ள போக தேவையில்ல. லாசப்பர்ல பங்கு பெறது யார் தான் பாத்தீங்கன்னா சபை தான். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படின்னா தெளிவா நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல தான், கடைசி 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளதான் முதலாம் உயிர் தேர்தலே நடக்குது. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி ஆகட்டும், ஓய்வு நாள் ஆகட்டும், 7ஆம் நாள் ஆகட்டும், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆகட்டும், அப்படின்னா சபையினுடைய உயிர் தேர்தலே 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா ஒரு பாடம் பார்த்துட்டோம். ஜஸ்ட் அதை ரிமைண்ட் பண்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அப்படின்னா சபையினால முழு 1000 ஆண்டு அரசாட்சி ஆளுகை செய்ய முடியுமா முடியாது? எஸ் ஆர் நோ? இயேசு கிறிஸ்து கூட முழு சபையும் 1000 ஆண்டு அரசாட்சி ரூல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. ஏன்னா இட்ஸ் எ பிராக்டிக்கல் இம்பாசிபிலிட்டி. ஆஸ் பர் வசனத்தின் அடிப்படையில் நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க. அது நடக்கவே நடக்காதுன்றது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரொம்ப தெளிவா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியுது. இப்போ வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட ஒரு ஃப்ளோ எடுத்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இதை யார் பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் பாக்குறாரு. அப்படின்னா இந்த இடத்துல யோவான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எந்த விஷயத்த பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இது எந்த வருஷம் சிங்காசனங்கள் நிறுவப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1874ல. எப்படி 1874 அப்படின்னு பார்த்தோம்னா இதே வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தும் விசேஷத்துல வானம் என்பது மத உலகத்தை அடையாளப்படுத்துது. மத உலகத்துல 7ஆம் கால சபையின் காலப்பகுதி ஆரம்பிக்கும் பொழுது 7ஆம் தூதன் என்ன பிரகடனம் பண்றாராமா, உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆயின அப்படின்ட்டு. அப்படின்னா 1874ல சிங்காசனங்கள் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டாச்சே. அந்த வைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சிக்குரிய நியாய தீர்ப்பினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டதுனாலதான் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டது, அளிக்கப்பட்டது அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றது. ஆனா 1874ல மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த வசனத்தை நாம வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் போதே நம்ம பார்த்திருக்கோம். இந்த இடத்துல யோவான் பார்க்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஐ saw the souls அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஐ saw the souls. வெளிப்படுத்தும் விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க அதை எப்படிதான் எடுத்து படிக்கணும்னு பாத்தீங்கன்னா அதோடைய சிம்பிள்ஸ அடையாளத்தை தெளிவா புரிந்து படிக்க வேண்டும். அப்படின்னா ஆத்துமாக்கள் என்பது வெளிப்படுத்தும் விசேஷத்துல எதை அடையாளப்படுத்தும்? ஏற்கனவே 5ஆம் முத்திரையின் காலப்பகுதியில நம்ம பார்ப்போம். ஆத்துமாக்கள் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அது என்னன்னு பாத்தீங்கன்னா அடையாளம். அப்படின்னா 1874ல யோவான் பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மரித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாக்குறாருங்க. அங்க 1,44,000 பேருக்கான நியாய தீர்ப்பு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு த்ரோன்ஸ் என்ன பண்ணப்பட்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா போடப்பட்டாச்சு. ஆனா அந்த த்ரோன்ஸ்ல இன்னும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போய் உட்கார்ல. எப்ப உட்கார ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்படின்னா இந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1878ல they came to life and reign with Jesus for his 1000-year reign. அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அவங்க உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கூட ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உயிரோட எழுந்து இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையில் பங்கடைவதற்கு பேர் தான் முதலாம் உயிர் தேர்தல் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உயிர் தேர்தலாம் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுக்குது. முதலாம் உயிர் தேர்தலாம் என்னவாமா, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோட முதலாம் உயிர் தேர்தல் எழுந்து இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையில பங்கடையத்துக்கு பேர் தான் முதலாம் உயிர் தேர்தல் அப்படின்ட்டு.
அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, the verse does not say they reigned 1000 years with Christ. அப்படின்னா அவர்கள் 1000 வருடங்களாக இயேசு கிறிஸ்துவோட அரசாள்றாங்க அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்புகள்லாம் சொல்ல. அது என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, it says they reigned with Christ 1000 years. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேசியாவின் யுகத்துல இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுகை செய்கிறார்கள். அப்படின்னா கிளியரா இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் ரூல் பண்றாரு. இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் அந்த 1000 வருஷத்துல அவரோடு கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பங்கடைகிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையே 7ஆம் எக்காலம் துணிக்கும் போது தான் ஆரம்பிக்குது. அப்படின்னா 7ஆம் கால சபை ஆரம்பிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது 7ஆம் கால சபையே 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்தில் மாம்சத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக முழு 1000 வருஷத்துல முழு 1000 வருஷமும் 1,44,000 பேரும் இயேசு கிறிஸ்துவோட அரசால போறது இல்ல. அதுதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஏற்கனவே பார்த்துதான். இதே மறுபடியும் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடியமேட்டிக் சொல்யூஷனை பாக்குறதுக்காக நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த இடத்துல நாம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 years அப்படின்றது என்ன, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இதை வந்து நம்ம நியூமரிக்கலா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா 1000 இயர்ஸுக்கு என்ன பேரு? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாளில் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1878ல உயிர்த்தெழுந்தவர்கள் கர்த்தருடைய நாள் அரசாண்டு இருக்காங்களா? ஆமா. அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இன்னைக்கு நாம உயிர்த்தெழுந்தோம்னா மரித்து கர்த்தருடைய நாள் அரசால போறோமா? ஆமா. இதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா இந்த இடத்துல நாம அத டைரக்டா அப்படியே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்து அதை நியூமரிக்கலா போட்டு தவறா புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றது என்ன பண்ணோம்னா, தெளிவா இது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம். பட் இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை வச்சு ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்றேன்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன தியானிச்சோன்றத ரொம்ப டீட்டெயிலா இந்த 4ஆம் வசனத்தை தெளிவா நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா இந்த 1000 வருஷம் அப்படின்ற வார்த்தைக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு 2 பேதுரு என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாளில் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது தெளிவா நமக்கு அருமையான விளக்கம் கிடைக்குது. இந்த விளக்கம் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தது, நமக்கும் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் சில பேரு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்ற வார்த்தை அவங்கள ரொம்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணலாம். இதுக்கு நம்ம பிரதர் டெட் ஸ்மித் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடியமேட்டிக் சொல்யூஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஒரு உருவகத்தின் அடிப்படையில ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் பார்த்துட்டோம். இந்த வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமே எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையினுடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது. ஏன்னா அந்த 5ஆம் வசனம் எப்படி முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு முடியுது. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் பார்த்தோம்னா அவர்கள் உயிரோடு எழுந்து கிறிஸ்துவோட ஆளுகை செய்வதற்கு பேருதான் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல்லாம் என்ன? முதலாம் உயிர்த்தெழுதல்னா அவங்க உயிரோட எழுந்து இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை செய்யறதுக்கு பேரு தான் முதலாம் உயிர்த்தெழுதல்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு நடந்துச்சுனாலே அவங்க யாரோட ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்களாமா? இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது தெளிவா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலானது ஒரு மொமெண்ட்ல எல்லாருக்கும் நடக்குமா அல்லது ஒரு காலப்பகுதியாக நடக்கும்? ஒரு காலப்பகுதியா நடக்கும். ஒரு பாயிண்ட்ல அப்படியே எல்லாம் ரெசரக்ட் ஆயிட போறாங்களா அல்லது இது ஒரு காலப்பகுதியா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடையின் சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் செய்யக்கூடிய முதல் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புறது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையில வந்து செய்யக்கூடிய முதல் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களை, அது வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பது. நமக்கு நல்லா தெரியும். 1878 வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்களை 1878ல ரெசரக்ட் பண்ணிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். உயிர் தெளிப்பிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா முதலாம் உயிர்த்தேர்தல் என்ன ஆயிடுச்சுங்க? ஏற்கனவே நடந்துச்சு. முதலாம் உயிர்த்தேர்தல் நடந்துச்சுனால என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? முதலாம் உயிர்த்தேர்தல் என்னன்ற கேள்விக்கு பதில் சொல்லுது. முதலாம் உயிர்த்தேர்தல் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உயிரோட எழுந்து இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்வதற்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தேர்தல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. அப்படின்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்துட்டு இருக்குங்க? மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையில பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கிறிஸ்துவோட ஆளுகைக்குள்ள என்ன பண்றது? பட் பிரதர் நம்ம பேலன்ஸ் இருக்குமே பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் எப்படி நடக்க போறது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் எ டைம்ல 1,44,000 பேரும் போக போறது கிடையாது. ஏன்னா அடுத்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசனத்துக்கான விளக்கம் எக்கச்சக்கமா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே 1000 இயர்ஸ் பாடத்திலே. அதனால அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த வசனத்தை இப்போதைக்கு ஏன் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் வேற யாரும் கிடையாது. 1878க்கு அப்புறமா உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல் 1878ல ஆரம்பிச்சிட்ட பிறகு அடுத்தடுத்து மரிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இமைப்பொழுதில் என்ன பண்ண போறாங்க? மறுரூபம் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் 52ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 மற்றும் 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் வந்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல மொத்தம் 7 எக்காலம் தான். கடைசி எக்காலம் என்பது எந்த எக்காலத்தை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் எக்காலத்தை அடையாளப்படுத்து. 7ஆம் எக்காலம் தொனிச்சிருச்சுன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கணும்னா 7ஆம் எக்காலம் தொனிச்சிருக்கணும். 7ஆம் எக்காலம் தொனிச்சிருச்சா தொனிக்கலையா? 7ஆம் எக்காலம் தொனிச்சிருச்சா தொனிக்கலையா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? என்ன ஒரு கேள்வி? இப்ப நம்ம பிரகடனம் பண்றது என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் எக்காலம் தான், 7ஆம் எக்காலம் தான் அப்படின்னு பாக்கணும். அப்ப 7ஆம் எக்காலம் தொனித்ததுனாலதான் முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிச்சுன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்னன்னு, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம், அதாவது அவருடைய நாளில் அரசாண்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷம் என்கிற கர்த்தருடைய நாள்ல அவரோட கூட உயிரோட எழுந்து ஆளுகை செய்வதற்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படிதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துச்சா? நடந்துச்சு. கர்த்தருடைய நாள் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்துவுடனே கூட மரித்த பரிசுத்தவான்கள் அவருடைய ஆளுகையில் இப்பொழுது பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும். இருந்தாலும் பிரதர், அவரோட கூட 1000 வருஷம் அரசாங்க அப்படின்ட்டு இவ்வளோ விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல இதை பத்தி பார்த்துட்டோம், இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பியும் ஏன் தேவன் 1000 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டார்? They shall reign with Christ 1000 years அப்படின்னு ஏன் கொடுத்துட்டார்? ஏன் கொடுத்துட்டார்? ஆனா நம்ம ட்ரூத்தை இவ்வளவு அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த இடத்துல இப்படி கொடுக்காம இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. ஆமா, காரியத்தை
மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அதை ஆராய்வது ராஜாக்களுக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மேன்மை அப்படின்றோம். அப்படின்னா என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். இவ்வளோ விளக்கம் எல்லாம் ஓகே பிரதர், நிறைய இது வரைக்கும் 48 பாடத்தை தெளிவா பார்த்துட்டோம். 1000 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுக்கு குரோனாலஜிக்கலா, யூப்ளி, ப்ராஃபசிஸ், பேரபிள் எல்லாம் பார்த்து தெளிவா ஆயிட்டோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த 1000 இயர்ஸ் அப்படின்னு வந்துட்டதுனால அவரோட கூட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷம் அரசாளுவார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, டைரக்டா பார்க்கும்பொழுது அது என்னன்னு எடுத்துக்க தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது ஏன் முழுசா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எழும்புது. அது ஒரு நியாயமான ஒரு கேள்வியா இருந்தாலுமே கூட பைபிள் லாங்குவேஜ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு அப்படின்னா இவ்வளோ வசனத்தை நம்ம தெளிவா பார்த்தோம். முதலாம் உயிர்த்தேர்தல் என்னன்றதையும் தெளிவா நம்ம பார்த்தோம். 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளதான் சபையினுடைய உயிர்த்தேர்தல் இருக்குன்றதையும் தெளிவா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம்? எல்லாமே கிளியரா நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் அவரோட கூட 1000 வருஷம் 1000 இயர்ஸ் அரசாழ்வார்கள் அப்படின்றத ஒரு டைரக்டா படிக்கும்போது முழுசா எடுத்துக்க தோணுதே அப்படின்னு சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னா, அதுக்கு நம்ம பிரதர் டெட் ஸ்மித் அருமையான ஒரு விளக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்க. ஏவே இதை எடுத்து படிக்கும்போது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு. சோ இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1000 இயர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைய தெளிவா புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சகோதரர் டெட் ஸ்மித் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடியோமேட்டிக் சொல்யூஷன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. உருவகத்தின் மூலமாக ஒரு தீர்வு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஏன் பிரதர் அவரோ கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்னு முழு 1000 இயர்ஸ் ஏன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அப்படி சொன்னதால்தான் அப்படி எடுத்துக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தேவன் பேசின ஸ்டைல் ஒரு இடியம். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அழகா எழுதுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம 1000 இயர்ஸ் தெளிவா பார்க்கும்போது நமக்கு என்ன ஸ்ட்ராங்கா ஒரு சஜஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தையும் சொல்லக்கூடிய அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடியம். இடியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அமெரிக்கன் காலேஜ் டிக்ஷனரி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ்ல சில பெக்யூலியர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை வேறையா இருக்கும், ஆனா சொல்லக்கூடிய விஷயம் வேறையா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சில இடியம்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டை த நாட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டை த நாட்னா நாட்டை கட்டுறது அர்த்தம் கிடையாது. அது எதற்கான இடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கான இடியம். பிரதர் இந்த இடியத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த உருவகத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழியில சில இடியம் எடுத்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகலக்கால் வைக்காதே அப்படின்னு என்ன அர்த்தம்? அகலக்கால் வைக்காதே அப்படின்னு என்ன அர்த்தம்? அகலமா எடுத்து வச்சு நடக்காது அப்படின்னு அர்த்தமா? யாருன்னா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அகலக்கால் வைக்காத அப்படின்ட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அகலமா வச்சு நாம நடந்துட்டு இருக்கிறோம், அதாவது 10 அடி வச்சு நாம நடந்துட்டு இருக்கோம், அதான் வந்து சொல்றாங்களா? இல்ல. அகலக்கால் வைக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஓவரா என்ன பண்ணாத, உன்னுடைய பிராணிக்கு மேல ரிஸ்க் இருக்காத. இதுக்கு பேர் தான் இடியம். என்னுடைய கேள்வி, பைபிள்ல இடியம்ஸ் இருக்கா அப்படி பாத்துடலாம். முதல்ல வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை இடியம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பைபிள்ல இடியம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இருக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்லாங்க? பதில் வரல. ஓகே, என்ன பதில் சொல்லலாம்? ஆமா, பைபிள் முழுக்க எக்கச்சக்கமான இடியம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு டியர் ஃப்ரூட், கனி கொடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து பாத்தீங்கன்னா கனி எடுத்து கொடுக்கறதா லிட்டரலான கனிகள் கிடையாது. அது குணாதிசயத்தை காட்டுறது. குருடனை நடத்துறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலான குருடன் நடத்துறதை பத்தி அந்த இடத்துல பேசல. ஒரு விஷயத்த தெளிவில்லாதவர் ஒருத்தரை வழி நடத்தும் பொழுது அவரும் ஒரு
மோசமான கண்டிஷனுக்கு போயிருவாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் 11ஆம் மணி வேலையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல லிட்டரலான 11ஆம் மணி வேலையா இல்ல. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, ஒருத்தர் இன்னொரு எக்ஸ்ட்ரா மைல் நடக்க சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் லிட்டரலா எக்ஸ்ட்ரா மைல் நடக்க சொல்றாரா? அப்படி கிடையாது. உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ அதிகமா என்ன பண்ணிருக்க இடத்துல செஞ்சு காட்டுரு அப்படின்னு. இதெல்லாம் ஓகேங்க பிரதர். டைமை பேஸ் பண்ணின இடியம்ஸ் இருக்கா பைபிள்ல? காலத்தை பேஸ் பண்ணின இடியம் பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் மத்த இடியமை விட. ஏன்னா இந்த இடத்துல சில சமயத்துல டைரக்டா அதை அப்படியே எடுத்து பார்த்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல அதிகமான ஆராய்ச்சிக்குள்ள போகாம அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டதுனால சில சமயத்துல சில பேர் என்ன தவறா நினைச்சுக்கிறது உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு சபையும் 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க ஆளுகை செய்யும், அதான் 1000 ஆண்டு அரசாட்சியே ஆரம்பிக்கலன்ற ஒரு தவறான புரிந்துகளுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல டைமை பேஸ் பண்ணின இடியம் இருக்கா? ஏன் தெரியுங்களா இது நம்ம பாக்குறோம்? ஏன்னா அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒரு இடியம். அந்த டைம் பீரியட் ஒரு இடியம் மாதிரி என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல வச்சிருக்காரு. இப்ப என்னுடைய கேள்வி, டைமை பேஸ் பண்ணி காலத்தை மையப்படுத்தின இடியம் உருவகம் பைபிள்ல இருக்குதா இல்லையா? இருந்துச்சுன்னா பிரதர் இந்த இடத்துல இதை பத்தி இருக்கு அப்படின்றது ஏதாவது க்ளூ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா ஓப்பன் கொஸ்டின். காலத்தை பேஸ் பண்ணின இடியம் பைபிள்ல உங்களுக்கு உடனே ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். காலத்தை பேஸ் பண்ணின ஒரு இடியம் இருக்குது. ஓகே, கரெக்ட். எஸ் தான். என்ன இருக்கு வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நம்ம அப்படியே என்ன படிக்கலாம்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, கரெக்டா இல்லையா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால மனுஷகுமாரன் இரவும் பகலுமா 3 நாள் இரவும் பகலுமா பூமியின் இருதயத்துல இருந்தார். அதாவது மரித்த கண்டிஷன்ல 3 days ஃபுல்லா. ஏன்னா இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. முழு 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் முழு 3 நாளும் பூமியின் இருதயத்தில் இருந்தார். எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லுது? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? இருக்கு 3 நாளும் முழு 3 நாளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்தார். எஸ்ஸா நோவா? நோ. ஆனா உங்ககிட்ட ஒரு நியாயமா ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு இருக்கே. அப்புறம் நீங்க எப்படி நோ போடலாம்? ஆனா நீங்க போடுற நோ தான் கரெக்ட். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசி. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல இந்த தொடங்கினார். இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, 3ஆம் நாள்ல தான் என்ன பண்ணுவேன் நானு எழுந்திருக்க போறேன்றதை ஏற்கனவே சீஷர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படின்னு இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இரவும் பகலும் 3 நாள் என்பது ஒரு இடியம். காலத்தை மையப்படுத்தின ஒரு இடியம். காலத்தை மையப்படுத்தின ஒரு உருவக வார்த்தை. அததான் இந்த இடத்துல அழகா ரசல் வாட்ச் டவர்ல ஒரு ஆர்டிகல் எழுதும் போது, this statement of Jesus was idiomatic and implied that he would be in the heart of the earth till the 3rd day அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த வசனம் ஒரு இடியமேட்டிக் வசனம். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, 3வது நாள் ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? பூமியின் இருதயத்தில் இருப்பேன் அப்படின்னு. அப்படிதான் இதை என்ன பண்ணணும்? நாம புரிந்து கொள்ளணும். அப்படிதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே டைரக்டா கேட்ச் பண்ணக்கூடாது. அந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னா
சபை உயிரோட எழுந்து இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய 1000 வருஷத்துல என்ன பண்ண போறாங்க, ரூல் பண்ண போறாங்கன்றத அந்த வசனம் பேசுதே தவிர்த்து நம்ம டைரக்டா அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சி கேட்ச் பண்ணி எடுத்தோம்னா, அப்படிதான் எடுப்போம்னு எடுத்தோம்னா இதை இப்படிதான் எடுக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 3 நாளா எங்க இருந்தாருன்னு சொல்லிருந்தோம். நாம பூமியின் இதயத்துல இருப்பாருன்னு சொல்லிருந்தோம். புரிச்சுக்கலாம். என்ன ஒரு அருமையான தீர்வு வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னொரு இடியம் வாசிக்கலாம். காலத்தை மையப்படுத்தின இன்னொரு இடியம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படின்னா ஃபுல் 40 டேஸ் 40 நாள் அளவும் என்ன பண்ணிருக்காரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல காட்சி கொடுத்திருக்கார். எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? 40 நாள் அளவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்திருக்காரு. 40 நாள். இதுக்கும் என்னதுன்னு பார்த்தா நோ தான் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா போடுறீங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? 40 நாள் அளவும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா கிளியரா என்ன தெரியுது? இந்த வசனமும் இடியமேட்டிக் உருவகம் மையப்படுத்தின ஒரு காலப்பகுதி இது. ஏன்னா இந்த இடத்துல நல்லா தெரியும் 10 வாட்டி என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்திருக்கிறாரு. அது 40 நாள் அளவும் அப்படின்னு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். 40 நாளுக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு அவரு காட்சி கொடுத்திருக்காரு. 40 நாள் அளவும்ன்றத லிட்டரலா பைபிள்ல போட்டிருக்கிறதுனால லிட்டரலா நாம எடுத்துக்கணும்னா 40 நாள் முழுக்க இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தாருன்றவர் என்ன பண்றோம்னா, அப்படின்னா பைபிள் லாங்குவேஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடியம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்படின்னா இந்த இடத்துல ரெகோபெயாம் சொல்றார். ரெகோபெயாம் ஜனங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் என்ன பண்ணுங்க வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். இது பார்க்கும்போது என்ன தோணுது? 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க நீங்க வாங்கன்னு தானே சொல்றாரு. 2 நாளாகமம் 10-12 வாசம். 12ஆம் வசனம். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமினிடத்தில் வந்தார்கள். ராஜா என்ன சொல்லியிருந்தார்? 3 நாள் கழிச்சு வர சொன்னாரா? 3ஆவது நாள் வர சொன்னாரா? ராஜா என்ன சொன்னார்? 3 நாள் கழிச்சு வர சொன்னாரா? ஆனா 3ஆம் நாள்ல வர சொன்னாரா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். 3 நாளுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இடியம். அந்த இடியம் அந்த உருவகம் என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்குன்னா, 3ஆவது நாள்ல என்கிட்ட வாங்கன்றதுதான் 3 நாளைக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடியம் வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன எஸ்தர் மொர்தெகாய் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் என்ன பண்ணுங்க, அல்லும் பகலும் ஃபுல் 3 days என்ன பண்ணாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க, எதையும் பிடிக்காதீங்க, எனக்கா உபவாசம் பண்ணுங்கன்னு எஸ்தர் சொல்லி அனுப்புது. மொர்தெகாயும் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாங்க. யாருக்கிட்ட? ஜனங்கிட்ட சொல்லிட்டாங்க. எஸ்தர் 5:1 என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உள் முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றால், ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டலத்தில் ராஜஸ்தானத்தில் வீற்றிருந்தான். அப்படின்னா இந்த இடத்துல 3 நாள் உபவாசம் முழுக்க இருக்கு சொல்லிட்டு இந்த அம்மா 3ஆவது நாள் என்ன பண்ணுதுன்னா போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட் ஆர் டே அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல ரசில் வாட்ச் டவர் ஆர்டிக்கல்ல ஒரு விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எஸ்தர் 5:1 எதுக்கு ப்ரூஃபா இருக்குன்னா, 3 நாள் இரவும் பகலும்ன்றது எதுக்கான ஒரு உருவகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
3வது நாள் வரைக்கும்ன்றதுக்கான ஒரு உருவம். அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா நமக்கு என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல காலத்தை மையப்படுத்தின உருவகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சொல்லுங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்றத நாம லிட்ரலா சபையானது இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்ய போகுதுன்றது எடுத்துக்கலாமா? நோ அப்படின்னு கேட்ட என்ன நோ டெஃபரண்டா என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா எக்கச்சக்க வசன ஆதாரத்தை நம்ம பார்த்துட்டோம். சபையினுடைய உயிர்த்தேர்தலே 1000 இயர்ஸ்க்குள்ளதான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எப்படி புரிஞ்சு? சிம்பிளா ஒரு கிராஃப் நம்ம பார்க்கலாம். இந்த கிராஃப்ல ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இது கிராஃப் உதாரணம். இந்த கிராஃபியே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கான்செப்ட் எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். இது ஒய் ஆக்சிஸ், இந்த கோடு ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்ட பிறகு இருக்கக்கூடிய வருஷம். இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள உயிர்த்தேர்தலுடைய நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணம் எடுத்துக்கணும் சரிங்களா? எதையோ பாத்தீங்கன்னா வேற எதுவும் சொல்ற எடுத்துக்கூடாது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்ட பிறகு ஒரு 1,00,000 பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் எத்தனை பரிசுத்தவான்கள் இருப்பாங்க? 44,000 பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல ஒரு 4,400 பரிசுத்தவான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வந்ததுல இருந்து உயிர் தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 10 வருஷத்துல எவ்வளவு பேர் உயிர் தேர்ந்திருப்பாங்கன்னா 1,04,400 பேர் உயிர் தேர்ந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 4,100 ஆக காலப்பகுதி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர் தேர்தல் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 140 வருஷத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு. அப்படின்னா தெளிவா என்ன புரிய வருது நமக்கு? வசனமும் தெளிவா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, முதலாம் உயிர் தேர்தலானது அட் எ டைம் நடக்கிறது கிடையாது. இட் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அந்த முதலாம் உயிர் தேர்தலாம் என்னன்றதை வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது கிளியரா. அவர்கள் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவனோட ஆளுகை, அதாவது அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில ஆளுகை செய்வதற்கு பேரு தான் முதலாம் உயிர் தேர்தல். அப்படின்னா இந்த 1000 வருஷத்துக்குள்ள சபையினுடைய உயிர் தேர்தலும் இருக்குது. அந்த 1000 வருஷத்தினுடைய துவக்க காலப்பகுதியில தான் சபையினுடைய உயிர் தேர்தலும் இருக்குது. அந்த துவக்க காலப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ண போறதில்ல, உயிரோடு எழுந்து போறதில்ல. ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுறாங்கன்னா ரெசரக்ட் ஆகுறாங்க. அப்படின்னா தெளிவா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள்ன்றது ஒரு உருவகத்தில் அடிப்படையிலான ஒரு காலப்பகுதி. எப்படி 3 நாள் லிட்டரலா இயேசு கிறிஸ்து எப்படி எங்க இல்லைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் லிட்டரலா என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் 3 days இல்ல. ஆனா வசனம் ஃபுல் 3 days தான் இருக்கு. அதை அப்படியே எடுத்துக்க முடியுமா? இல்லன்றது மற்ற வசனங்களோட ஒப்பிட்டு எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோமோ அதே போல மற்ற வசனங்களோட நம்ம ஒப்பிட்டு தெளிவா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையானது முழு 1000 ஆண்டு அரசாட்சி ஆளுகை செய்யல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ள ரூல் பண்ணுது. எப்ப ரூல் பண்ணுதுன்னா சபையினுடைய முதலாம் உயிர் தேர்தல் ஆரம்பிச்ச உடனே. சபையினுடைய முதலாம் உயிர் தேர்தல் ஆரம்பிச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ஆளுகையில் பங்கடைந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்ப ஆளுகையில் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இருக்கக்கூடிய உலக ராஜ்யங்களை அடிச்சு நுறுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத எக்கச்சக்க வசனங்களை வச்சு ஏற்கனவே என்ன பண்றோம் பார்த்துட்டோம். இப்ப வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6ஆம் வசனத்திற்கும் இடியோமேட்டிக் சொல்யூஷன் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு. உருவகத்தின் அடிப்படையிலான ஒரு அருமையான விளக்கத்தை கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க பார்த்து எழுதியிருக்கிறாங்க. இதையும் நாம புரிந்து கொண்டு இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்குரிய சத்தியத்தில் இன்னும் தெளிவு பெற்று அதற்குரிய குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.